ஸோ இயற்கை வந்து ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கிறது. கலைஞருக்கு இல்லாத ஒரு மாபெரும் அதிர்ஷ்ட தேவதை ஸ்டாலினை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாள். ஏன்னா அவர் கலைஞர் சந்தித்த மாபெரும் அரசியல் எதிரிகள் ஸ்டாலினுக்கு இல்லை. ஸ்டாலின் சந்திப்பவங்களெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான ஆளுமை கொண்டவர்கள். நான் யாரையும் சிறுமைப்படுத்த விரும்பவில்லை. பட் ஒப்பிட்ட அளவில் பார்த்தா அதான் உண்மை. கலைஞர் சந்திச்சவங்கெல்லாம் நேரு இல்லை ஜவஹர்லால் நேருலேருந்து இந்திரா காந்திலேருந்து ராஜீவ் காந்திலேருந்து ஜெயலலிதாலேருந்து எம்ஜிஆர்லேருந்து காமராஜ்லேருந்து ராஜாஜிலேருந்து கேலக்ஸி ஆஃப் லீடர்ஸ் வந்து சாத்தியமான இந்திய அரசியலின் ஆளுமைகள் எல்லாருமே ஜெயலலிதா வரைக்கும். பட் இவர் இப்போ சந்திக்கிறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல கூட நான் விரும்பலை. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து நாடு முழுவதும் வந்து எஸ்பெஷலி வட இந்தியாவிலும் மேற்கு இந்தியாவிலையும் வடகிழக்குலையும் கூட இன்னைக்கு ஹிந்துத்வா வந்து ஸ்வீப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தமிழகம் கேரளமும் அதுக்கு எதிராக வந்து ராக் சாலிடாக நிற்குது. அது வந்து இயற்கையின் அருட்கொடை ஸ்டாலினுக்கு. அதை அவர் நல்லா பயன்படுத்திக்கிறார். கன்சாலிடேட்டடாக வந்து அதை மேலே கொண்டு போகிறார். தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதாவது ஈவன் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் த இஷ்யூ ஆஃப் திருப்பரங்குன்றம். கண்டெம்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு தடவை இல்லை, 2 கண்டெம்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. முடியாது, நீ என்ன உத்தரவு போட்டாலும் நாங்கள் நிறைவேற்ற முடியாதுன்றாங்க. ஐ திங்க் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை, இந்த துணிச்சல் சத்தியமாக கலைஞருக்கு இருந்திருக்காரு. நீதிமன்றம் உத்தரவு போட்டும் 2 முறை வந்து நாங்கள் முடியாதுன்ற இது வந்து நான் அதை ரொம்ப யோசிச்சு பார்க்குறேன். திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் ஸ்டாலினோட அணுகுமுறை, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறை என்பது எனக்கு டு பி ஃப்ராங்க் வித் யூ, மனோஜ், எனக்கு வந்து இட் கேவ் மீ அடிக்குவேட் சர்ப்ரைஸ். ஆங்கிலத்தில் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்தது. அதாவது இவர் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு அரசியல் ஆளுமைன்ற முறையில் கலைஞரை விட வந்து சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப வலுவான நிலைப்பாடு கொண்டவராக இருக்கிறார். அது சரி தப்பு, நாளைக்கு அதுக்கான எதிர்வினையை அவர் சந்திக்க வேண்டி இருக்கலாம் என்பதெல்லாம் வேறு. பட் தட்ஸ் டிபேட்டபிள். ராஜா சொன்ன மாதிரி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்ன்றதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அதை நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல முதல்ல. பட் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுடைய ஆட்டிடியூடை பார்த்து டு பி ஃப்ராங்க் ஐ வாஸ் ஷாக்டு. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஹியர் இஸ் அ மேன் ஹூ இஸ் ரெடி டு ஃபேஸ் த கண்டெம்ட், நாட் ஒன்ஸ் பட் ட்வைஸ். தட் கேவ் ஹிம் டிவிடென்ஸ். அது அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக ஒரு பெரிய லாபத்தை இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன்.